Hi students, welcome back to Tamil Media Ulagam YouTube channel. Today we will discuss about Computer Science 14th lesson, Classes and Object 4th part. Channel Tamil Media உலகத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த லெசன்ஸ்லாம் நான் YouTubeல போட்டோனே அது உடனே பாத்தீங்கன்னா உங்களோட YouTubeல ஒரு நோட்டிஃபிகேஷன் அதாவது மெசேஜா உடனே வந்துடும். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா Introduction to Constructor. இப்போ definition of classes only creates a user defined data type. இப்போ ஒரு classes மூலமாக தான் என்ன பண்ண முடியுங்க, நம்ம ஒரு user defined data type நம்ம கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்துருக்கோம். கிளாஸஸ்ங்கிறது என்னது? ஒரு user defined data type. இந்த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ் தான் என்னது? இப்போ ஒரு கிளாஸுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி அந்த கிளாஸஸை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ அந்த ஒரு கிளாஸஸ் மூலமாக என்ன பண்ணுறது, நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணி அந்த இன்ஸ்டன்ஸ் மூலமாக கிளாஸஸில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் மெத்தட்ஸில் நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ ஒரு ஆப்ஜெக்டை இன்ஸ்டேட்டிங் பண்ணுறது எப்படின்னா எது மூலமாக பண்ணலான்னா நம்ம கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக கூட பண்ணலாங்க. ஓகே, இப்போ கன்ஸ்ட்ரக்டர்னு என்ன, வாங்க நம்ம அடுத்த ஸ்க்ரீனில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா நீட் ஃபார் கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டரோட நீடு எதுன்னு பார்க்குறாங்க, எதனால கன்ஸ்ட்ரக்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ ஒரு C++ல் பார்த்தீங்கன்னா ஒரு அரேவோ இல்லை ஒரு ஸ்ட்ரக்சரோ அதை வந்து எப்போ இன்ஸ்லைஸ் பண்ணலாங்க, நம்ம டிக்ளேர் பண்ணுறப்பே பண்ணிடலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்குண்டான நம்ம ஒரு கோடை பார்க்கலாங்களா? பாருங்கள், ஸ்ட்ரக்ட் சம். இப்போ என்னோடய ஸ்ட்ரக்சரோட பேர் என்னது பார்த்தீங்கன்னா ஷம். அதில் பார்த்தீங்கன்னா நான் 2 வேரியபிள் வச்சுருக்கேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்டிஜர் வேரியபிள் n1 n2. அடுத்து ஒரு கிளாஸ் ஒன்று நான் க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த கிளாஸோட பேர் பார்த்தீங்கன்னா ஆட். அதில் பார்த்தீங்கன்னா 2 இன்டிஜர் வேரியபிள் வைக்கிறேன், num1 num2. ஓகே, இப்போ மெயின் ப்ரோக்ராமில் என்ன பண்ணுறேன் பாருங்கள், ஒரு அரேவை வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? int arr ஆஃப் ஈக்குவல் டு 1 2 3ன்னு கொடுத்துட்றாங்க. அப்போ என்ன அர்த்தம், என்னோடய அரேவோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ARR. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு கொடுத்துருக்கனால என்னோடய அரேவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3. சரிங்களா? இப்போ அரேவை வந்து என்ன பண்ணிட்டேன், நான் டிக்ளேர் பண்ணி இன்ஸ்லைஸ் பண்ணிட்டேன். சரிங்களா? அதான் சொல்கிறாங்க டிக்ளரேஷன் அண்ட் இன்ஸ்லைசேஷன் ஆஃப் அரேவை வந்து டிக்ளேர் பண்ணி இன்ஸ்லைஸ் பண்ணிட்டேன். ரைட்டுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ட்ரக்சரோட நேம் என்னது சம். சம்முக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறேன் S1. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, வேல்யூவை பாஸ் பண்ணுறேன். அதில் என்ன இருந்தது, 2 இன்டிஜர் வேல்யூ இருக்குங்களா, n1 n2. அதுக்கு ரெண்டுக்குமே வேல்யூ கொடுக்குறேன் பாருங்கள், 1,1. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், நான் என்னோடய ஸ்ட்ரக்சருக்கு என்ன பண்ணுறாங்க, நான் இப்போ டிக்ளேர் பண்ணது என்ன பண்ணுறாங்க, இப்போ இன்ஸ்லைஸ் பண்ணிட்டேன். சரிங்களா? ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து இன்ஸ்லைசேஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆப்ஜெக்ட் வந்து நான் இன்ஸ்லைஸ் பண்ணிட்டேன். சரிங்களா? அடுத்து வாங்க, தேர்டு என்ன பண்ணுறேன்னா என்னோடய கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, கிளாஸோட நேம் என்னது ஆட். அந்த ஆடுக்கு என்ன பண்ணுறேன்னா A1 அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு உடனே பாருங்கள் அதுக்கு வேல்யூ பாருங்கள் 0,0 அப்படின்னு நான் வந்து அசைன் பண்ணுறேன். ஓகே, அதாவது நான் க்ரியேட் பண்ண ஒரு கிளாஸ் அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. A1ங்கிறது பார்த்தீங்கன்னா என்னோடய கிளாஸ் ஆடோட ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து வேல்யூ வந்து 0,0 அப்படின்னு நான் வந்து அசைன் பண்ணுறேன். இது கரெக்டுங்களா? பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டேன் ஆடுன்னு, அதுக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணது. ஓகே, இப்போ இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணால் வர ஓகே, ஆனால் அதுக்கு வேல்யூ பாஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது வந்து தப்பு. ஏன் சொல்கிறேன்னா நம்மளும் நம்ம கிளாஸஸ்க்கு தெரியும் பார்த்தீங்களா, கிளாஸில் வந்து என்ன இருக்குது, ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். என்னென்ன ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இருக்குது, ப்ரைவேட் பப்ளிக் ப்ரொடெக்டட். ஸோ இந்த மாதிரி ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இப்போ நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணாமல் என்ன பண்ண முடியாதுங்க, இந்த கிளாஸஸில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது வேரியபிள்ஸையும் அதில் உள்ள மெம்பர்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா என்னது ஃபங்க்ஷனையும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ணவே முடியாது. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக அந்த 0,0ன்னு அசைன் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும், ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரை மூலமாக தான் என்ன பண்ணணுங்க, அங்கே கிளாஸில் நீங்கள் கொடுத்துட்டு அப்போ அந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அது மூலமாக தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அதில் உள்ள அந்த கிளாஸஸில் உள்ள வேரியபிள்ஸையோ இல்லை ஃபங்க்ஷனையோ நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா வந்து அதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஸ்ட்ரக்சர் மாதிரி வந்து அரேக்கு மாதிரி என்ன பண்ண முடியாதுங்க,
அந்த மாதிரி சிமிலராக இருக்காது. ஏன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, ஒரு கிளாஸஸில் என்ன இருக்கும், ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இருக்கும். கிளாஸ் மெம்பர்ஸ், அந்த கிளாஸஸில் உள்ள மெம்பர்ஸில் என்னென்ன இருக்குங்க, வேரியபிள்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும் உங்களுக்கு, ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் நீங்கள் சொல்லி ஆகணும். அது வந்து என்னது, பப்ளிக்கா, ப்ரொடெக்டடா, இல்லை ப்ரைவேட்டா, அது சொல்லிவிட்டு அது மூலமாக தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அந்த கிளாஸஸில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா. ஸோ அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அரேவை வந்து நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணி அதை வந்து இன்ஸ்லைஸ் பண்ணுற மாதிரியோ, இல்லை வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை டிக்ளேர் பண்ணி உடனே இன்ஸ்லைஸ் பண்ணுற மாதிரி பண்ணவே முடியாதுங்க. ஸோ கிளாஸஸ்க்கு வந்து என்ன வேணுங்க, ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் மூலமாக தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஆக்சஸே பண்ண முடியும். சரிங்களா. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கிளாஸஸ்குள்ளே என்ன இன்க்ளூட் பண்ணுறோம், நம்ம ஒரு ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அந்த ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷனை தான் என்ன சொல்கிறாங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர். இந்த கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாங்க, நம்ம கிளாஸுக்கு ஆப்ஜெக்டை ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாங்க, இன்ஸ்லைஸ் பண்ணலாம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாங்களா. அது என்னங்க ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னங்கிறது வாங்க. இப்போ அந்த ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக எப்படி ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்டை இன்ஸ்லைஸ் பண்ணுறீங்கிறது வாங்க அடுத்த ஸ்க்ரீனில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ கிளாஸுக்கு நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, அந்த இன்ஸ்டன்ஸோட ஸ்கோப் ஸ்டார்ட் ஆகிறப்ப என்ன ஆகும்னா, ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன் என்ன மெம்பர் ஃபங்க்ஷன், அந்த கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆயிருங்க, ஒரு கிளாஸுக்கு நீங்கள் இன்ஸ்டன்ஸ் எடுத்தாலே என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் நேம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எப்பொழுது என்னவாக இருக்கும், சேம் நேம், எந்த நேமோட மேட்ச் ஆகணும்னா எப்பொழுதுமே அந்த கிளாஸ் நேம் தான் என்னவாக இருக்கணுங்க, கன்ஸ்ட்ரக்டரோட நேமாக இருக்கணுங்க. இதுதான் முதல் ரூல். ஸோ கிளாஸ் நேம் வேறு, கன்ஸ்ட்ரக்டர் நேம் வேறு நீங்கள் வைக்கவே முடியாது. ஸோ கிளாஸ் நேம் கன்ஸ்ட்ரக்டர் நேம் போத் ஆர் சேமாக தான் இருக்கணும். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஆல்வேஸ் ரிட்டன் நத்திங். கன்ஸ்ட்ரக்டரில் என்ன இருக்காதுங்க, ஒன்றுமே ரிட்டர்ன் பண்ண முடியாது நீங்கள். ரைட்டுங்களா. இப்போ அதே மாதிரி அந்த கன்ஸ்ட்ரக்டரில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேட்டா டைப்பும் வந்து இருக்காது. சரிங்களா. தே ஆர் நாட் அசோசியேட்டட் வித் எனி டேட்டா டைப். அதான் சொல்கிறாங்க, இந்த கன்ஸ்ட்ரக்டரில் எந்த ஒரு டேட்டா டைப்பும் என்ன இருக்காதுங்க, இருக்கவே இருக்காது. இது வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து எங்கே வந்து டிஃபைன் பண்ணலான்னா வித்தின் கிளாஸ்க்குள்ளே நீங்கள் க்ரியேட் பண்ணலாம், ஆர் அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ் கூட நீங்கள் என்ன பண்ணலாங்க, க்ரியேட் பண்ணலாம். வாங்க அதை பற்றி எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே எப்படி இன்சைட் கிளாஸ்குள்ளே நீங்கள் எப்படி வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டரை க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாங்க வித்தின் கிளாஸ்குள்ளே. சரிங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த கீழே உள்ள கிளாஸ் பாருங்கள், சாம்பிள். அதில் ஐஜேங்கிறது பார்த்தீங்கன்னா 2 ப்ரைவேட் வேரியபிள் வைக்கிறேன். ரைட்டுங்களா. ஏன்னா வந்து என்னென்னது ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் எதுவுமே சொல்லணும்னா டேட்டாவாக என்னவாக இருக்கும், ஆக்சஸ் மாடிஃபையர் எதுவும். இப்போ அது கீழே வாங்க. ஸோ அந்த கேக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க பாருங்கள், பப்ளிக் வைக்கிறேன். ஸோ கேங்கிறது என்னது, ஒரு பப்ளிக் வேரியபிள். அது கீழே வாங்க, சாம்பிள் ஆஃப்னு போடுறோம் பார்த்தீங்களா. இந்த சாம்பிள் ஆஃப் என்னது பாருங்கள், இந்த கிளாஸ் நேமும் இந்த கன்ஸ்ட்ரக்டரும் பாருங்கள். இந்த சாம்பிள் ஆஃப் தான் என்னது பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர். ரெண்டுமே பாருங்கள், கிளாஸ் நேமு கன்ஸ்ட்ரக்டர் நேமு ரெண்டுமே சேமாக இருக்குது. அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், I = J = K = 0. இந்த 3ஓட வேல்யூ 0ன்னு கொடுக்குறேன். ரைட்டுங்களா. இப்படி தாங்க நீங்கள் வந்து ஒரு கிளாஸ்க்குள்ளே கன்ஸ்ட்ரக்டரை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இதில் ஒரே ஒரு ரூல் தான் இருக்குது, கன்ஸ்ட்ரக்டர் நேமும் கிளாஸ் நேமும் போத் ஆர் சேமாக இருக்கணும். சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டருங்கிறது என்னதுங்க, ஒரு ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷனுங்கிறது நமக்கு தெரியும். இதோட கிளாஸஸோட ஒரு ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்போ ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸுக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்களா பார்த்தீங்களா, அதாவது இன்ஸ்டன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறப்ப என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா. இந்த கன்ஸ்ட்ரக்டரோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்னா, நம்மளோட ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன பண்ணும், மெமரி ஸ்பேஸை அலோகேட் பண்ணுறது. நம்ம கிளாஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுங்க, மெமரி அலோகேட் பண்ணுறதுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து யூஸ் ஆகும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்னென்னா, டு இன்ஸ்லைஸ் தி டேட்டா மெம்பர் ஆஃப் தி கிளாஸ் ஆப்ஜெக்ட். இப்போ அந்த கிளாஸில் வந்து நீங்கள் இதில் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, இது
அந்த ப்ராப்பர்ட்டிஸ் தட் இஸ் என்னென்னா வேரியபிள்ஸில் வச்சுருக்கு பார்த்தீங்களா. இப்போ வந்து அந்த கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக என்ன பண்ணலான்னா அந்த வேரியபிள்ஸோட இன்ஸ்லைஸ், அதாவது ஸ்டார்டிங் லெவலில் நீங்கள் என்ன வேல்யூ வச்சுருக்கீங்களோ அந்த வேல்யூவை ரிட்டைன் பண்ண இது வந்து யூஸ் ஆகுங்க. சரிங்களா? இதை பற்றி நம்ம போக ஸ்க்ரீனில் டீட்டெயிலாக சொல்கிறாங்க. இது வந்து இதோட டீட்டெயில் என்னென்ன, டு இன்ஸ்லைஸ் தி டேட்டா மெம்பர் ஆஃப் த கிளாஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னங்கிறது நம்ம கன்ஸ்ட்ரக்டர் வந்து நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் வரப்போ நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் பார்க்குறோம். கன்ஸ்ட்ரக்டர் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர், தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா காப்பி கன்ஸ்ட்ரக்டர். வாங்க இந்த 3 பற்றி வாங்க டீட்டெயிலாக அடுத்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டரில் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு என்னென்னு பார்க்குறோம். A constructor that accepts no parameter is called default constructor. ஒரு கன்ஸ்ட்ரக்டரில் எந்த வித பராமீட்டரும் இல்லாமல் இருக்குன்னு சொல்லுங்க, ஒரு வித்தின் கிளாஸ்குள்ளார, அது வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிம்பாங்க. இப்போ வந்து ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸோட நேம் பார்த்தீங்கன்னா டேட்டான்னு வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்க. அப்போ கன்ஸ்ட்ரக்டரோட நேமும் என்னவாக இருக்கும், டேட்டா. ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் ஸ்க்ரீன்லேயே சொல்லியிருக்கேன், கிளாஸஸ் நேமு கன்ஸ்ட்ரக்டர் நேமு ரெண்டுமே சேமாக இருந்தால் தான் அதை வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படிம்பாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்டரில் எந்த விதமான பேராமீட்டரும் நீங்கள் வந்து வைக்காமல் இருந்தீங்கன்னா அது பேர் தான் என்னது, டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். சரிங்களா? ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டரை பயன்படுத்தி, அந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை பயன்படுத்தி நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறதுங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஒரு வேரியபிள் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இங்கே வந்து ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறது அந்த கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக நம்ம பண்ணலாங்க. சரிங்களா? இப்போ நம்ம கிளாஸில் வந்து எந்த ஒரு எக்ஸ்பிளிசிட் கன்ஸ்ட்ரக்டரும் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா, நம்ம கம்பைலர் C++ கம்பைலர் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை அதுவே என்ன பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கலி ஜென்ரேட் பண்ணிடும். சரிங்களா? ஆனால் அதுக்கு வந்து ஒரே ஒரு ரூல் என்னது, இந்த கிளாஸுக்கு எக்ஸ்பிளிசிட்டாக எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்டரும் நீங்கள் டிஃபைன் பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்போ தான் வந்து என்ன ஆகும், நம்மளோட டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை கம்பைலர் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? இது வாங்க இது எப்படின்னு அடுத்த ஸ்க்ரீனில் நம்ம டீட்டெயிலாக ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகே, நம்ம இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா அந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டருக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இப்போ என்னோடய கிளாஸ் நேம் பாருங்கள் டேட்டா. இதில் பாருங்கள் நான் 2 வேரியபிள் வச்சுருக்கேன், ஐஜே. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் வேரியபிள். ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம், நான் வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபைர் எதுவுமே சொல்லாமல் போட்டால் என்ன அர்த்தங்க, டிஃபால்ட்டாகவே ப்ரைவேட் தான் எடுத்துக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், பப்ளிக்னு போட்டு என்ன பண்ணுறாங்க, அது கீழே இருந்து பாருங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்டரை நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன், டேட்டா. இது ஏன் வந்து டேட்டா வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஏன் சொல்கிறேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கிளாஸ் நேமும் என்னோடய கன்ஸ்ட்ரக்டர் நேமும் ரெண்டுமே சேமாக இருக்கனால இது வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறோம். சரிங்களா? இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே பாருங்கள், இந்த டேட்டா ஆஃப் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, நான் எந்த வித பராமீட்டருமே எனக்கு கொடுக்கல. ஏதாச்சும் கொடுத்துருக்கேன்னா பாருங்கள், அந்த டேட்டா ஆஃப்னு சொல்லிட்டு பாருங்கள் பிளாங்காக தான் இருக்குது. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் ஒன்றுமே, இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே எந்த விதமான பராமீட்டருமே இல்லை. ஸோ அதனால தான் என்னது, இது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது, அந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே எந்த விதமான பராமீட்டரும் இருக்கக்கூடாது. ஸோ அதில் ஏதாச்சும் டேட்டாங்கிறதுல ஏதாச்சும் பராமீட்டர் இருக்குங்களா, இல்லவே இல்லை. ஸோ அதனால தான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். சரிங்களா? அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சாதாரண ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்ணுறோம், நான் பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர். நான் பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் என்னத்தோம், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டருங்கிறத சும்மா நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். அதில் என்ன பண்ணுறோம் பாருங்கள், நம்ம ஐ அண்டு ஜே இந்த 2 வேரியபிளுக்கு என்ன பண்ணுறாங்க, இன்ஸ்லைஸ் பண்ணுறோம். வேரியபிள் என்னது, ஸ்டார்டிங் வேல்யூ 0 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அது கீழே பாருங்கள், கன்ஸ்ட்ரக்டர் கீழே ஒரு மெத்தட் வச்சுருக்கேன், டிஸ்பிளே. ஸோ இது வந்து என்னது, ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறாங்க, ஐ அண்டு ஜே இந்த 2 வேல்யூ நான் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க, டிஸ்பிளே பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த டிஸ்பிளேங்கிறது என்னது, பப்ளிக். ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம், நான் வந்து மேலே வந்து ஸ்பெசிஃபை கொடுத்துருக்கேன், ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். டேட்டாக்கு மேலே என்ன கொடுத்துருக்காங்க, பப்ளிக்னு கொடுத்துருக்கனால ஸோ அந்த டிஸ்பிளேங்கிற என்னோட மெம்பர் ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கும், பப்ளிக் ஃபங்க்ஷனாக இருக்கும். சரிங்களா? இப்போ வாங்க மெயின் ப்ரோக்ராமில் போகலாம். என்னோடய கிளாஸ் நேம் என்னது, டேட்டா. அந்த டேட்டாவுக்கு D1 அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணுறேன். இப்போ அந்த இன்ஸ்டன்ஸ் டாட் என்ன வருங்க, இன்ஸ்டன்ஸ் வச்சுங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு, இப்போ இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பப்ளிக்காக இருக்கிறது ஒரே ஒரு இதாக இருக்குது, என்ன இருக்குது, அது ஃபங்க்ஷனாக போச்சு. சரிங்களா? ஸோ D1 டாட் டிஸ்பிளே அந்த ஃபங்க்ஷனை நான் வந்து இப்போ பிரிண்ட் பண்ணுறேன், டிஸ்பிளே பண்ணுறேன். அப்போ என்ன வருங்க உங்களுக்கு, ஐஎன்ஜே வேல்யூவோட உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை நீங்கள் இப்படி தான்
டிஃபைன் பண்ணணும். கரெக்டுங்களா? இப்போ இதில் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். அந்த டேட்டா D1 அப்படின்னு போடுறீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த டேட்டாங்கிற என்னோடய கிளாஸுக்கு D1ங்கிற இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறப்ப அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ்க்குள்ளே உள்ள அந்த டேட்டா அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்டர் என்ன ஆகுங்க, ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆயிருங்க, எக்ஸிக்யூட் ஆயிரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்டரோட பாயிண்ட். சரிங்களா? முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? ஓகே. இப்போ டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டரில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு என்ன பார்க்கலாங்களா? A constructor which can take arguments is called parameterized constructor. இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நீங்கள் வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னு சொல்லாங்க, அது வந்து என்னது, பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் எதுக்கு யூஸ் ஆகுது கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, எதுக்கு, நம்ம கிளாஸுக்கு. அப்போ என்ன ஆகும்னா நம்ம அந்த பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக என்ன பண்ணலாங்க, வேல்யூவை டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் என்ன பண்ணலாங்க, நீங்கள் இன்ஸ்லைஸ் பண்ணலாம். இது எது மூலமாக நடக்குது, எது மூலமாக நடக்குதுன்னா பாசிங் பேராமீட்டர்ஸ் டு தி ஃபங்க்ஷன். நம்ம பேராமீட்டருக்கு, அதாவது நம்ம அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து நம்ம ஆர்கியூமெண்ட்ஸ், அதாவது என்னது, பேராமீட்டர் க்ரியேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதனால என்னென்னா அந்த பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக என்ன பண்ணலாங்க, நீங்கள் வேல்யூஸை நீங்கள் என்ன பண்ணலாங்க, பாஸ் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாங்களா, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ என்னோடய கிளாஸ் நேம் என்னது, டேட்டா. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கணும், என்னோடய கன்ஸ்ட்ரக்டர் நேமும் டேட்டாவாக தான் இருக்கணும். சரிங்களா? அப்போ என்னது, அந்த டேட்டாக்குள்ளே பாருங்கள், நான் 2 ஆர்கியூமெண்ட்ஸ் வச்சுருக்கேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்டீஜர் இன்ட். இது வந்து சிண்டாக்ஸ். சரிங்களா? வாங்க இது வந்து நம்ம இந்த சிண்டாக்ஸ்க்கு உண்டான நம்ம கோடை வந்து பார்க்கலாங்க. அதாவது பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணுவீங்கிறது அடுத்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம இந்த பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டருக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாங்களா? இப்போ என்னோடய கிளாஸ் நேம் பாருங்கள், டேட்டா. சரிங்களா? அந்த கிளாஸ்க்குள்ளே என்ன பண்ணுறேன் பாருங்கள், 2 ப்ரைவேட் வேரியபிள் வச்சுருக்கேன், ஐஜேன்னு. அதுக்கெல்லாம் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் சொல்லிட்டேன், ஸோ பப்ளிக் அப்படின்னு. இப்போ என்ன வருது பாருங்கள், என்னோட கன்ஸ்ட்ரக்டரோட நேம் என்ன வச்சுருக்காங்க, டேட்டா. ஏன்னா வந்து கிளாஸ் நேம் தான் டேட்டா கன்ஸ்ட்ரக்டருக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ கிளாஸ் நேம் என்னது, டேட்டா. கன்ஸ்ட்ரக்டர் நேமு பார்த்தீங்கன்னா டேட்டா. இப்போ நம்ம அந்த டேட்டாங்கிற கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, 2 ஆர்கியூமெண்ட்ஸ் வச்சுருக்கேன். பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா என்னென்னா இன்ட் ஏ இன்ட் பி, இந்த மாதிரி 2 பேராமீட்டர் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இது என்ன ஆகுது, பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர். சரிங்களா? இப்போ இந்த இன்ட்டு ஏ இன்ட்டு பின்னு கொடுக்காம வெறும் எம்டி அவுட்டாக என்ன இருக்குங்க, அது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஆகிரும். இப்போ பேராமீட்டர் கொடுத்தனால என்ன ஆகுதுங்க, இது பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேங்க, நான் வந்து சும்மா ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன், பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர்னு. அது கீழே என்ன பண்ணுறேன் பாருங்கள், நான் ஏற்கனவே 2 வேரியபிள் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ப்ரைவேட் வேரியபிள். அதுக்கு வந்து வேல்யூ அசைன் பண்ணுறேன் பாருங்கள். ஐயோட வேல்யூ வந்து என்னென்னா ஏன்னு கொடுக்குறாங்க, ஜேயோட வேல்யூ பி கொடுக்குறேன். அப்போ ஏ அண்ட் பிக்கு நீங்கள் ஏதாச்சும் வேல்யூ கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், அது ஐ அண்ட் ஜேக்கு உங்களுக்கு வேல்யூ பாஸ் ஆகிரும். சரிங்களா? இப்போ அது கீழே பாருங்கள் ஒரு மெத்தட் வைக்கிறேன், டிஸ்பிளேன்னு வைக்கிறேன். அந்த டிஸ்பிளேலங்கிற மெத்தடில் என்ன பண்ணுறாங்க, ஜஸ்ட்டு வந்து நான் ஐ அண்டு ஜேவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன். சரிங்களா? டிஸ்பிளே பண்ணுறேன். சரிங்களா? இப்போ வாங்க மெயின் ப்ரோக்ராமில் என்ன பண்ணுறேன், என்னோட கிளாஸுக்கு என்ன பண்ணுறாங்க, D2 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இந்த D2ங்கிற ஆப்ஜெக்டுக்குள்ளே என்ன கொடுக்குறேன் பாருங்கள், 10,20. இது எப்படிங்க பாசிபிள் ஆச்சு? இப்போ நம்ம இந்த வீடியோ ஆரம்பத்தில் ஞாபகம் இருக்குங்களா, இந்த மாதிரி வந்து அந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே வேல்யூ கொடுத்தோன்னா அது எரர்னு சொன்னால் பார்த்தீங்களா. ஆனால் இப்போ எப்படி பாசிபிள் ஆச்சு, ஏன்னா இந்த ப்ரோக்ராமுக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்க, பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக தான் என்னாச்சு, எனக்கு இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன பண்ண முடியுதுங்க, என்னால் வேல்யூ பாஸ் பண்ண முடிஞ்சது. சரிங்களா? எப்படி சிமிலர் டு எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரியோ இல்லை அரேஸ் மாதிரி என்ன பண்ண முடியுதுங்க, நான் அந்த கிளாஸுக்கு வந்து இன்ஸ்டன்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, வேல்யூ பாஸ் பண்ண முடிஞ்சது. இதனால தான் என்னென்னா இந்த பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் கிளாஸோட ஆப்ஜெக்ட்டுக்கு வேல்யூ பாஸ் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்க, அந்த D2ங்கிற இன்ஸ்டன்ஸ் டாட் என்ன பண்ணுறாங்க, டிஸ்பிளே அப்படிங்கிற மெத்தடை நான் வந்து பிரிண்ட் கால் பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆகுது பார்க்கலாம், உங்களுக்கு என்ன வரும், அந்த 10,20ங்கிற அந்த 2 வேல்யூ என்ன ஆகுங்க, அந்த டிஸ்பிளேங்கிற மெத்தடுக்குள்ளே என்ன ஆகுங்க, பிரிண்ட் ஆகும். ஏன் ஐயோட வேல்யூ என்னது, ஏன் ஐயோட வேல்யூ 10 வந்ததுங்க, ஏன்னா அந்த
கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே பாருங்களேன், பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்ட் பி. இப்போ ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கீங்க இந்த மெயின் ப்ரோக்ராமில் 10. ஸோ பியோட வேல்யூ என்ன கொடுக்குறீங்க 20. ஸோ அந்த ஏவோட வேல்யூ 10ங்கிறது எதுக்கு அசைன் ஆகுது, ஐக்கு அசைன் ஆகுது. ஸோ நீங்கள் அந்த டிஸ்பிளேயில் என்ன வருதுங்க, ஐயோட வேல்யூ இப்போ 10 பிரிண்ட் ஆகும், ஜேவோட வேல்யூ என்ன வருங்க 20. இப்படி தான் என்ன பண்ணலாங்க, ஒரு கிளாஸஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலாங்க, ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வேல்யூ பாஸ் பண்ணலாம். எப்படி பாஸ் பண்ணுவீங்க, இந்த பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாங்க, வேல்யூவை பாஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டரில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காப்பி கன்ஸ்ட்ரக்டர். அது என்னங்க காப்பி கன்ஸ்ட்ரக்டர் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவீங்க. சரிங்களா? இப்போ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளே பார்க்கலாம். பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டரில் என்ன பார்த்தோங்க, டேட்டாங்கிற கிளாஸ் பார்த்தோம். அந்த டேட்டாங்கிற கிளாஸுக்கு டேட்டாங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணி அதில் வந்து 2 பேராமீட்டர் கொடுத்தோம், ஞாபகம் இருக்குங்களா, இன்ட்டு ஏ கமா பி. அப்போ அதுக்கு என்ன பண்ணோம், நம்ம அந்த டேட்டாங்கிற கிளாஸுக்கு D2 அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணணும். ஸோ சரிங்களா, அந்த D2ங்கிற இன்ஸ்டன்ஸை வந்து என்ன பண்ணலான்னா, நீங்கள் வேறு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்போ அதுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணலாங்க. அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா காப்பி கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறாங்க. அது என்னங்க, ஒரு ஆப்ஜெக்டை வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது கேட்குறீங்களா? வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம என்னென்னு அடுத்த ஸ்க்ரீனில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இதாங்க, காப்பி கன்ஸ்ட்ரக்டருங்கிறது ஒன்றுமே கிடையாது. இப்போ ஏற்கனவே ஒரு கிளாஸ்க்கு நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணலாங்க, நியூவாக ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த நியூ ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன பண்ணலாங்க, வேல்யூ அப்படியே நீங்கள் ரெஃபரன்ஸாக கொடுக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த ஏற்கனவே க்ரியேட் பண்ணிட்டுருக்கின்ற அந்த ஆப்ஜெக்டோட வேல்யூஸ் எல்லாமே என்ன வந்துடுங்க, அப்படியே எதுக்கு வந்துடும், அந்த நீங்கள் நியூவாக க்ரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட்டுக்கு பாஸ் ஆகிரும். சரிங்களா? அதை தான் காப்பி கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னாடி அந்த 3 பாயிண்ட்ஸ் பார்த்துடலாங்க. காப்பி கன்ஸ்ட்ரக்டர்னால் எப்படி இருக்கணும்னா, when an object is passed to a parameter to any of the member function. இப்போ நம்ம ஒரு கிளாஸ் இருக்குங்க, அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க. அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து என்னென்னா, ஒரு மெம்பர் ஃபங்க்ஷனுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க, அதுக்குள்ளே வந்து என்னென்னா ஒரு ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க இல்லைங்க. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட். இப்போ அது கீழே எக்ஸாம்பிள் கொடுக்குறான் பாருங்களேன். டேட்டாங்கிறது என்னோடய கிளாஸு. சரிங்களா? அந்த டேட்டா கிளாஸுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். அதோட பேராமீட்டரே பாருங்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆப்ஜெக்டையும் நான் பாஸ் பண்ணுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். இந்த மாதிரி இருந்தால் காப்பி கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறாங்க. அடுத்து என்னென்னா, when a member function returns an object, ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணால் அப்போ என்னதுங்க, அது காப்பி கன்ஸ்ட்ரக்டர். தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, when an object is passed to reference to an instance of own class. நம்ம கிளாஸுக்கு வந்து என்ன பண்ணுறதுங்க, நம்ம ஏற்கனவே உள்ள நீங்கள் க்ரியேட் பண்ண ஒரு ஆப்ஜெக்டை அதை ரெஃபரன்ஸாக பாஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்த்தீங்கன்னா D1ங்கிற டேட்டாங்கிற கிளாஸுக்கு D1 D2 அப்படிங்கிற 2 இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ D1ங்கிறத என்ன பண்ணுறாங்க, D2க்கு நான் வந்து ரெஃபரன்ஸாக கொடுக்குறேன்னு என்ன ஆயிருங்க, D1ஓட வேல்யூஸ் எல்லாமே என்ன ஆயிருங்க, அந்த D2க்கும் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? அதுதான் என்ன சொல்லுவாங்க, காப்பி கன்ஸ்ட்ரக்டர். ஒரு ஆப்ஜெக்டே என்ன பண்ணலாங்க, இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன பண்ணலாங்க, ரெஃபரன்ஸாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுனா காப்பி கன்ஸ்ட்ரக்டர் அப்படிம்பாங்க. சரிங்களா? அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் வாங்க அடுத்த ஸ்க்ரீனில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து டேட்டாங்கிறது என்னோடய கிளாஸோட நேமு. அதில் ஐஜேங்கிறது 2 ப்ரைவேட் வேரியபிள் வச்சுருக்கேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐஜேங்கிறது ஏன் ப்ரைவேட் வேரியபிள்னால், நீங்கள் எந்த ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் சொல்லாமட்டால் டிஃபால்ட்டாகவே ப்ரைவேட்டாக தான் இருக்கும். அது கீழே பப்ளிக்ங்கிற ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் சொல்லி அதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு எது உருவாக்குறேன், டேட்டா அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்டரை உருவாக்குறேன். அந்த டேட்டாக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் என்ன பண்ணுறேன், நான் ஒரு ஆப்ஜெக்டே நான் என்ன பண்ணுறேங்க, ரெஃபரன்ஸாக கொடுக்குறேன் பாருங்கள். டேட்டா அண்ட் ஏ ஆம்பர்சன் போட்டு ஏ போட்டு என்னத்துனா அண்ட் ரெஃபரன்ஸ், அதாவது ஒரு ஆப்ஜெக்டே நான் என்ன பண்ணுறேங்க, ரெஃபரன்ஸாக நாங்கள் கொடுக்குறேன். அந்த காப்பி கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே பாருங்கள் என்ன பண்ணுறேன், நான் வந்து ஒரு
மெசேஜை டிஸ்பிளே பண்ணுறேன் காப்பி கன்ஸ்ட்ரக்டர். அதில் ஐயோட வேல்யூ என்னென்னா நான் ரெஃபரன்ஸாக கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அந்த ஆப்ஜெக்டோட ஐ வேல்யூ என்னவோ அதை வந்து என்னோட ஐக்கு அசைன் பண்ணுறேன். அதே மாதிரி ஜேவோட வேல்யூ என்னென்னா அந்த ஆப்ஜெக்டில் உள்ள வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் ரெஃபரன்ஸாக நான் இங்கே கொடுக்குறேங்க. சரிங்களா, அதை b.j a.iன்னு கொடுக்குறாங்க. சரிங்களா, அதாவது அந்த ப்ரீவியஸாக உள்ள ஆப்ஜெக்டோட வேல்யூ என்ன இருக்கோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ரெஃபரன்ஸாக வந்திருக்க வேல்யூவை வந்து நான் ப்ரெசண்ட்டாக உள்ள காப்பி கன்ஸ்ட்ரக்டர் வேல்யூக்கு கொடுக்குறேன். சரிங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரீவியஸ் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஏக்கு பார்த்தீங்கன்னா 10 கொடுத்துருப்பாங்க, பிக்கு 20 கொடுத்துருப்பேன். அப்போ என்ன ஆகும், a.iன்னு என்ன அர்த்தவங்க, அந்த 10ங்கிற வேல்யூ என்ன ஆகும், ஐக்கு அசைன் ஆயிரும். b.j இப்போ ப்ரீவியஸாக என்னங்க பார்த்தீங்கன்னா 20 பாஸ் பண்ணிங்களா, எங்கே அந்த பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் அந்த கொண்டான எக்ஸாம்பிளில் அந்த 20ங்கிறது என்ன ஆகும், இப்போ ஜேங்கிறதுக்கு அசைன் ஆகும். ஆனால் பாருங்கள் கீழே எங்கேயாச்சும் நான் வந்து வேல்யூ பாஸ் பண்ணுறேன்னா கிடையவே கிடையாது. என்ன பண்ணுறாங்க, நான் வந்து அந்த கீழே மெயின் ப்ரோக்ராமில் பாருங்களேன், என்னோடய கிளாஸ் என்னதுங்க டேட்டா, அந்த கிளாஸுக்கு D3 அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணுறேன். ஆனால் அந்த D3க்கு என்ன பண்ணுறாங்க, D2 அப்படிங்கிற என்னோட ஆப்ஜெக்டோட இன்ஸ்டன்ஸை அப்படியே நான் பாஸ் பண்ணுறாங்க, ரெஃபரன்ஸாக கொடுக்குறேன். அப்போ D2க்கு வந்து நான் கொடுத்தாங்க காப்பி கன்ஸ்ட்ரக்டரில் ஞாபகம் இருக்குங்களா, D2க்கு என்ன வேல்யூ கொடுத்தேன், D2க்கு வந்து 10,20ன்னு கொடுத்தேன் பார்த்தீங்களா, அதுதாங்க பார்த்தீங்கன்னா இங்கே காப்பி கன்ஸ்ட்ரக்டரில் அந்த a.i வைக்கிறப்ப என்ன ஆயிருங்க, 10ங்கிறது ஐயோட வேல்யூ பாஸ் ஆயிரும், b.jங்கிறப்ப என்ன ஆயிருங்க 20ன்னு பாஸ் ஆயிரும். சரிங்களா, இப்படிதான் என்னென்னா ஒரு காப்பி கன்ஸ்ட்ரக்டரில் என்ன பண்ணலாங்க, ஏற்கனவே நீங்கள் ப்ரீவியஸாக உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இப்போ ப்ரெசண்ட்டாக நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ரெஃபரன்ஸாக பாஸ் பண்ணலாம். சரிங்களா, இப்போ D2ங்கிறது எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுறதுங்க D3ங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு நான் பாஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும், D2வில் உள்ள எல்லா வேல்யூஸும் அப்படி என்ன வந்துடுங்க ரெஃபரன்ஸாக D3க்கு கிடச்சிரும். சரிங்களா, இதுதாங்க காப்பி கன்ஸ்ட்ரக்டர். சரிங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 14th லெசனில் என்ன பார்த்தோம், நம்ம கன்ஸ்ட்ரக்டர்னு என்ன பார்த்தோங்க, கன்ஸ்ட்ரக்டரோட 3 டைப்ஸ், காப்பி கன்ஸ்ட்ரக்டர், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு என்னென்னு பார்த்தோங்க. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வேறு வீடியோவில் எடுக்கிறேன். சரிங்களா, நன்றி, வணக்கம்.